டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவும் இங்கிலாந்தும் மோதுற 3 டெஸ்ட்டோட டே 3 பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில 9:30 மணிக்கு நடந்துச்சு. இந்த டே 3ல பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்து சூப்பரா இந்த மேட்ச வந்து இவங்க பக்கம் திருப்பிட்டாங்க. எதனால இங்கிலாந்து டீம் வந்து மோசமா இந்த டே 3ய வந்து இந்தியா பக்கம் குடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இதுல வந்து தெளிவா நம்ம பார்க்கலாம். அதே மாரி இந்தியா வந்து எப்படி இந்த மேட்ச வந்து இவங்க பக்கம் கொண்டு போனாங்கன்னு சொல்லிட்டும், இதுல நம்ம தெளிவா பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, பவுலர் ஆகட்டும், பேட்டிங்லயே ஆகட்டும், இந்தியா வந்து கம்ஃபர்டபுளா இந்த டே 3 வந்து அவங்க பக்கம் கொண்டு போயிட்டாங்க. நேத்து வந்து டே 2ல இங்கிலாந்து எத பண்ணாங்களோ, அத வந்து டே 3ல பார்த்தீங்கன்னா, இந்தியா பண்ணிக்கிறாங்க. குறிப்பா ஜெய்ஸ்வால் பண்ணிக்கிறாரு அத. நீ நீ இந்த ஜெய்ஸ்வாலோட இன்னிங்ஸையும், சுப்மன் கில்லோட இன்னிங்ஸையும் நம்ம வந்து 2வது பாத்துரலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு இங்கிலாந்து இத பாத்துரலாம். இங்கிலாந்து டீம் பாத்தீங்கன்னா, இந்த மெயினா பாத்தீங்கன்னா, இவங்க எத வந்து ஒரு கருவியா பயன்படுத்துனாங்களோ, அந்த கருவியே பாத்தீங்கன்னா, இவங்களோட இந்த பொசிஷனுக்கு கொண்டு வரதுக்கு காரணமாயிருச்சு. ஏன்னா, நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா, மேட்ச் பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸ்டாட் ஒண்ணு போட்டிருந்தாங்க. அதாவது பேஸ்பாலுக்கு முன், பேஸ்பாலுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ ரூட்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒண்ணு போட்டிருந்தாங்க. அதுல ஜோ ரூட் பார்த்தீங்கன்னா, ஏசியன் பிட்ச்ல பேஸ்பால் முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு 11 மேட்ச் விளையாண்டு கிட்டத்தட்ட 40க்கு மேல ஆவரேஜ் வச்சிருந்தாரு. 11 இன்னிங்ஸ் சாரி 11 இன்னிங்ஸ் 5 100 வச்சிருந்தாரு. ஆனா, இந்த பேஸ்பாலுக்கு பின் அப்படின்ற ஏசியன் பிட்ச்ல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு 100 தான் வச்சுக்கிறாங்க. ஒரு 100 கூட இல்லன்னு நெனைக்கிறேன். சாரி ஒரு 100 கூட இல்ல. கிட்டத்தட்ட வெறும் 17 தான் ஆவரேஜே. அந்த அளவுக்கு ஒரு கீ பிளேயரான ஜோ ரூட் பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. இதுவும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு டிராபேக்கா கூட இருக்கலாம். ஏன்னா மெயினான பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்டின்னா, டீமுக்கு வந்து ஒரு பேக் போனே உடைஞ்ச மாரி. குறிப்பா சொல்லப்போனா, ஒரு டீமே ஒரு ஃபேப் 4ன்னு சொல்லக்கூடிய ஒரு 4 பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன் டீமோட ஸ்டீவ் ஸ்மித்து, நியூசிலாந்து டீமோட கேன் வில்லியம்சன், இந்தியா டீமோட விராட் கோலி, இங்கிலாந்து டீமோட ஜோ ரூட். இவங்க தான் ஃபேப் 4. இந்த ஃபேப் 4ல விராட் கோலி மட்டும் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. மீதி எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபேப் 4ல பெஸ்ட் பிளேயர்ன்னு பார்த்தீங்கன்னா, கேன் வில்லியம்சன். அவரு வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம். அதே மாரி இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா, பயந்துட்டாங்களா? இல்ல அவங்க இன்னிங்ஸ தூக்கி கையில குடுத்தாங்களான்னு தெரியல. செம்மையா சொதப்பிட்டாங்க. மேட்சையே அப்படியே தலைகீழா மாத்தி, "இந்தாங்க இந்தியன் டீம் நீங்க வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டாங்க. நேத்து 207 ரன்னுக்கு 2 விக்கெட் இருந்திருந்தாங்க. இன்னைக்கு 319 ரன்னுக்கு அவ்வளதான். 319 ரன்னுக்கு ஆல் விக்கெட் விழுந்துருச்சு. என்ன நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? எப்படி இத பண்ணாங்க? அப்படின்னு சொல்லிட்டே தெரியல. பென் டக்கட் அவுட் ஆனாரு. அதுக்கடுத்து ஜோ ரூட் எடுத்துட்டாரு. பேர்ஸ்டோ வந்தாரு. எல்பிடபிள்யூ ஆனாரு. பென் ஸ்டோக்ஸ் பார்த்தீங்கன்னா, தூக்கி அடிச்சு அவுட் ஆனாரு. பென் ஃபோக்ஸ் வந்து அந்த பால் ஒரு லூஸ் பால். அது பயங்கரமான ஒரு விக்கெட். செம்மையா இருந்துச்சு. இன்னைக்கு சிராஜோட ஸ்பெல் எல்லாமே அப்படியே அட்டாக்கிங் ஸ்பெல்லா இருந்துச்சு. அந்த அளவுக்கு சிராஜ் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா பவுலிங் போட்டுட்டு இருந்தாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, குல்தீப் யாதவும் சூப்பரா பவுலிங் போட்டாரு. அஸ்வின் பார்த்தீங்கன்னா, நேத்து போட்டதோட சரி. அவரு போடவே இல்ல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஜடேஜா அவரும் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. அவரும் தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. 319 ரன்னுக்கு அவங்க ஆல் விக்கெட் ஆயிட்டாங்க. அதுக்கடுத்து இந்தியா களமிறங்குனாங்க. இந்தியா வந்து ஒரு செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா, இந்தியா ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, விக்கெட் விட்டாங்க. 30 ரன்னுக்குலாம் 1 விக்கெட் விழுந்துருச்சு. ஆனா, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, விக்கெட் விழவே இல்ல. பயங்கரமா விளையாண்டுட்டு இருந்தாரு எஸ்வி ஜெய்ஸ்வால். எந்த அளவுக்கு பொறுமையா விளையாண்டாரோ, அதே அளவுக்கு ஆக்ரோஷத்த கொண்டு வருவாரு பாருங்க. அப்பா! வேற லெவல்ல இருக்குங்க. கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் ரேட் ஆவரேஜ் இந்தியா டீமோட ஸ்ட்ரைக் ரேட்டே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 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 ஓவருக்கு 2 ரன் 70 அந்த மாரி 2.7 சம்திங்ல தான் போயிட்டே இருந்துச்சு ஓவருக்கு. ஆனா, அதுக்கடுத்து ஜெய்ஸ்வால் வருவாரு. எங்கேயோ கொண்டு போயிருவாருங்க மேட்ச. அந்த அளவுக்கு பயங்கரமா கிட்டத்தட்ட 3 கரண்ட் ரன் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா, 4 கிட்ட வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஜெய்ஸ்வாலோட பேட்டிங் இருந்துச்சு. ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா, ஒரு பேக் இன்ஜுரினால பார்த்தீங்கன்னா ஹர்ட் ஆயிட்டாரு. அவரு இன்னும் அவுட் ஆவல. ஹர்ட் தான் ஆயிக்கிறாரு. அவுட்னா தான் அவுட். ஹர்ட்னா எப்பனாலும் வந்து விளையாடலாம். அவரு வந்து முதுகு வலினால அவரு போயிட்டாரு. அடுத்து ரஜத் பட்டிதார் வருவாரு. ரஜத் பட்டிதார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எப்படி அவுட் ஆனாரோ, அதே மாரி தான் செகண்ட் இன்னிங்ஸ்ல. இது வந்து ஆஃப் சைட் அப்டின்னா, இது வந்து லெக் சைட். இது ரஜத் பட்டிதார் வந்து ஒரு பேட் லக்ன்னு தான் சொல்லணும் அவருக்கு. இன்னும் நமக்கு பிளேயர்ஸ்லாம் இருக்கிறாங்க. செம்ம பெர்ஃபார்மன்ஸ்ங்க ஆனா. சுப்மன் கில்லும் பார்த்தீங்கன்னா, 65 நாட் அவுட்ல இருக்கிறாரு. எஸ்எஸ்சி ஈஸ்வரும் பார்த்தீங்கன்னா, 104 நாட் அவுட்ல இருக்கிறாரு.
இந்த மாரி எப்ப வேணாலும் இவங்க வந்து விளையாடலாம். பார்க்கலாம். மேட்ச் ஆனா கண்டிப்பா இந்தியா பக்கம் கொண்டு போயிருவாங்கன்னு தான் நான் நெனைக்கிறேன். நாளைக்கு டே 4 சுப்மன் கில் கண்டிப்பா செஞ்சுரி அடிப்பாருன்னு நான் நெனைக்கிறேன். பார்க்கலாம். அதே மாரி சர்ஃப்ராஸ் கான் கிட்ட இருந்து ஒரு செஞ்சுரி எதிர்பார்க்கலாம். அவரு இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கறதுக்கு அவர்ட்டருந்து ஒரு செஞ்சுரி எதிர்பார்க்கலாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, மேட்ச் பார்த்தா தான் தெரியும். நம்ம கையில ஒண்ணும் இல்ல. பார்க்கலாம். மேட்ச் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு டே 4ல பார்க்கலாம். எல்லாத்துக்குமே பாய்.